சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல? அதான் அன்றைக்கே நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன்ல. உங்களுக்கு தான் நான் அந்த பதிலே அன்றைக்கி சொன்னேன். நீங்கள் கேட்டதுக்கு தான் அன்றைக்கி பதில் சொன்னேன். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். பாதி பேர் பாராட்டுறாங்க, மீதி பேர் நீ என்ன காந்தியா? உனக்கு இது தேவையா? கடைக்காரங்களாம் கேட்குறாங்க, நீ எதுக்கு விட்டு கொடுக்குற? எவ்வளோக்குள்ள பாராட்டுறான்னு அந்த பக்கம் அந்த பக்கம் திட்டம் விழுகுது. இது உனக்கு தேவையா? நீ பாட்டுக்கு வேகமாக சொல்லிட்டு வந்துட்ட. வெளியில் போனதுலேருந்து எனக்கு அதுதான், இது யாரா பெரிய நீ இது வரா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் வருது. அது இன்னொன்று புரிஞ்சுக்கணும், நிறைய பேர் அந்த படம் வெற்றி அடைஞ்சனால, டூரிஸ்ட் ஃபேமிலினால நான் நிறைய இதாகிட்டேன்ட்டு அப்புறம் என்ன, அதாவது அப்போ இன்ட்ரெஸ்ட்லாம் போடாமல் இருப்பாங்கல்ல, விட்டு கொடுத்து அவங்கெல்லாம் கொடுத்துருப்பேன்ல, அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம்ல, டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ போதேன்னு படத்தில் இருக்கவங்களே கேட்குறாங்க. நான் சொன்னேன், அது ப்ரொடியூசருக்கு போங்க, எனக்கு கரெக்டாக வந்த சம்பளம் வந்தால் போதும் அப்படின்னு தான் இருந்தேன். அது ப்ரொடியூசருக்கு தான், நமக்கு இல்லை. $1,000,000 அவங்களுக்கு தான் அந்த டாலர்லாம் போயிடுச்சு. ஆனால் நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க, சசி வந்து பெரிய பெரிய படம் பண்ணுறாரு, ஆனால் சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறாருன்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஒரு பேச்சு இருக்குது. உங்கள் வார்த்தையில் கரெக்டாக சொல்லுங்கள் என்ன நடக்குதுன்னு. என்னென்னா நீங்கள் சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறீங்க, சம்பளம் ஏற்ற மாட்டேன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்களா? அது உண்மையா என்ன? உண்மைதானே, அதான் இப்போ அவர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தேன். அதை சொன்ன பிறகு தான் எல்லாமே இதாகுது. அது உண்மை தானே, யாரும் தர்றதில்லை. நடித்தது கொடுத்ததே வந்தாலே சந்தோஷம்தான்.